வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க. வெல்கம் டு ஜபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பைசியான பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். தேவையான இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் எக். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா ஒரு ஸ்நாக் வந்து பண்ண போறோம். எல்லாருக்குமே வந்து ஸ்பைசிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் டிஃப்ரெண்டாக ரெண்டு, அதாவது ஸ்பைசி வித் பிரெட் ஆம்லெட்டுங்கும் போது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி நம்ம பண்ண போறோங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட சாப் பண்ணிக்க ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர்ல அது வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். அந்த எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா அந்த 4 எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா உள்ளி வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த உள்ளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட ஆனியன் எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற ஷேப்புக்கு நெய்யை அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இன்கிரிடியன்ட்டோடி நம்ம வந்து ஒரு பிரெட் எடுக்கிறோம். பிரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம்.
மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே ஆம்லேட் மாதிரியே வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த ஸ்பைசியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், டேஸ்ட் அள்ளும். இதுதான் ரொம்ப சுவையான ஸ்பைசியான பிரெட் ஆம்லேட். இல்லை, இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Wow.